ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபா லோக்கி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சூப்பரான டொமேட்டோ ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம், பிரியாணி இலை, கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கலாம், இது கூட கல்பாசி 1 ஆட் பண்ணிக்கலாம், 2 ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையுமே ஆட் பண்ணிவிட்டு பொரியிட்டோன்னு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 3மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் அரிசி. ஸோ இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டோன்னு அரிசி கழுவி வச்சுருக்கேன், இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், புதினா இருந்தாலுமே புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு விசில் வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்ததும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.